டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி திருவருகை கால வார நாட்கள் புதன்கிழமை. முதல் வாசகம். இறை வாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர்தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தியடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். தாவீதின் மகனான ஜோசேப்புக்கு மன ஒப்பந்தமான மரியாவிடம் இருந்து இயேசு பிறப்பார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 18 24 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் ஜோசேப்பு நேர்மையானவர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலகிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, ஜோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஜோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மத்தேயு நற்செய்தியின்படி இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட முதல் செய்தி, இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்பதாகும். இன்றைய நற்செய்தி. இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு என்று பொருள் என்பது நமக்கு தெரியும். இதே நற்செய்தியின்படி இயேசுவின் வாயிலிருந்து வந்த இறுதி வார்த்தைகள், இதோ உலக முடிவு வரை நான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதாகும். மத்தேயு 28:20. வேறு வகையில் சொல்லப்போனால் மத்தேயு நற்செய்தியானது கடவுளது உடனிருப்பில் ஆரம்பித்து கடவுளது உடனிருப்பில் முடிகின்றது. அதாவது மத்தேயு நற்செய்தியாளர் இயேசு இவ்வுலகிற்கு வந்ததற்கான முக்கியமான நோக்கங்களில் ஒன்று கடவுள் நம்மோடு உடன் வாழ்கின்றார் என்ற செய்தியை ஆணித்தரமாக நம் உள்ளத்தில் பதிய வைப்பதற்காகத்தான் என்கின்ற செய்தியை இங்கு தருகின்றார். யூதர்கள் கடவுளை எங்கோ வானத்தில் இருப்பவராக எண்ணிய வேளையில் கடவுள் மனிதர்கள் மத்தியில் உரைகின்றார் என்ற மாற்று கண்ணோட்டத்தை வழங்க வந்தவர் இயேசு. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வின் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கும் நிறைவற்ற தன்மைக்கும் காரணம் பிரச்சனைகள் அல்ல. மாறாக பிரச்சனைகளை நான் மட்டும் தனியே சந்திக்கிறேன் என்ற எண்ணமே.
கடவுள் என்னோடு இணைந்து என் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவுகிறார் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் எந்த பிரச்சனையும் நம்மை நிலைகுலைய செய்துவிட முடியாது. ஒரு கல்லூரியில் தாவரவியல் படித்த மாணவர்கள் அரிய வகை செடிகளையும் பூக்களையும் தேடி ஒரு மலைப்பகுதிக்கு சென்றனர். அப்பொழுது 2 பாறைகளுக்கிடையே இருந்த இடுக்கான பகுதியில் ஓர் அரிய வகை செடி இருப்பதை பார்த்தனர். அதை எப்படியாவது பறித்துவிட வேண்டும் என எண்ணினர். ஆனால் அதில் இறங்குவது கடினமானது மட்டுமல்ல, ஆபத்தானதாகவும் இருந்தது. ஒரு சிறுவனது கால்களை கட்டி கவனமாக இறக்கினால் மட்டுமே அவன் அந்த செடியை பிடுங்குவதற்கான வாய்ப்பு இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து பக்கத்து கிராம சிறுவன் ஒருவன் அந்த வழியாக வந்தான். அவனிடம் தங்களது எதிர்பார்ப்பை இந்த மாணவர்கள் சொன்னபோது அவன் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லி சிறிது நேரம் கழித்து ஒரு நடுத்தர வயதுக்காரரோடு திரும்பினான். இது என் அப்பா என் கால்களை கட்டி இறக்கினால் நான் துணிச்சலோடு உள்ளே சென்று அந்த செடியை பிடுங்கி வருவேன் என்று சொன்னானாம். தன் தந்தையின் கரத்தில் தான் இருந்தால் எந்த ஆபத்தையும் தன்னால் சந்திக்க முடியும் என்று எண்ணினான் அந்த சிறுவன். இதே ஒரு மனநிலையைத்தான் நாமும் கொண்டிருக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளது கரத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற உணர்வு இருந்தது என்றால் எந்த பிரச்சனையும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது எல்லா மதங்களும் சுட்டிக்காட்டும் உண்மை. எனினும் நம்மோடு இருக்கும் கடவுளை உணர்வது அதை விட முக்கியமானது. மேஸ்டர் எக்கார்ட் என்ற ஞானி என்னை விட எனக்கு நெருக்கமாக இருப்பவர் கடவுள் என்கிறார். இன்னொரு இந்து மத ஞானி கடவுள் எங்கேயோ இல்லை, இங்கேதான் இருக்கிறார். நீங்கள் தான் அவரை கவனிக்காமல் எப்போதும் எங்கேயோ இருக்கிறீர்கள் என்கின்றார். விவிலியம் முழுவதும் விரவி கிடைக்கின்ற வார்த்தைகள் நான் உன்னோடு, அஞ்சாதே நான் உன்னோடு. இப்படிப்பட்ட உடனிருக்கும் இறைவனது பிரசன்னத்தை யார் அறிவுபூர்வமாக நம்புவதோடு அனுபவபூர்வமாக உணர ஆரம்பிக்கின்றார்களோ அவர்கள் பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதில்லை, எதிர்ப்புகளை கண்டு எரிச்சல் அடைவதில்லை, துன்பங்களை கண்டு தூர ஓடுவதில்லை. ஜெபம். எம்முள் உறையும் நேச இயேசுவே, உம் பிரசன்னம் எம் வாழ்விற்கு வலுவையும் வல்லமையையும் தருகிறது என்பதை உணர்ந்து உம்மை உணர்வதற்கான முயற்சியில் ஈடுபட வரம் தாரும். ஆமென்.
தூதர் வாழ்த்திட மரியின் மடியில் பாலகன் பிறந்தாரே. வயல்வெளி மாந்தர் மகிழ்ச்சியின் செய்தி கேட்டு மகிழ்ந்தனரே. வான்தூதர் வாழ்த்திட மரியின் மடியில் பாலகன் பிறந்தாரே. வயல்வெளி மாந்தர் மகிழ்ச்சியின் செய்தி கேட்டு மகிழ்ந்தனரே. உலகெங்கும் செல்வோமே, மகிழ்ச்சியை விதைப்போமே. அன்பினை பகிர்வோமே, பகைமையை வெல்வோமே. பாலன் தரும் மீட்பை எண்ணி நாடும் மகிழ்வோம். பாரில் பேதம் ஏதுமின்றி ஒன்றாய் வாழுவோம். இம்மானுவேல் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு. பாலகனாய் நம்மில் வந்தார். அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. ஏழைகள் வாழ்வில் ஏற்றம் வழங்கிட இறைமகன் பிறந்தாரே. வையகம் வாழ்ந்திட வாழ்வின் கொடையாய் தன்னுடல் தந்தாரே. ஏழைகள் வாழ்வில் ஏற்றம் வழங்கிட இறைமகன் பிறந்தாரே. வையகம் வாழ்ந்திட வாழ்வின் கொடையாய் தன்னுடல் தந்தாரே. இறை இல்லம் செல்வோமே, இறைவனை காண்போமே. இறை உணவினை உண்போமே, மனதிடம் பெறுவோமே. பிறர் அன்பில் பாலமாக என்றும் மகிழ்வோம். இறை அன்பில் இல்லமாக சான்று பகர்வோம். இம்மானுவேல்